அத்தனையும் சொர்க்கத்தின் சங்கமிகும் முத்திரைகள். 5 கடமைகளில் எத்தனை தத்துவங்கள், அத்தனையும் சொர்க்கத்தின் சங்கமிகும் முத்திரைகள். தீனோரை கேளுங்கள், திருமறை வழி வாருங்கள். தீனோரே கேளுங்கள், திருமறை வழி வாருங்கள். السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسوله الكريم أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلام الكريم والفرقان الحميد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قال الله تعالى فصل لربك وانحر. صدق الله العليم. وقال رسول الله صلى الله عليه وسلم من كان له ذبح يذبح فإذا أهل هلال بالحجة فلا يأخذن من شعره ولا من أظفاره شيئا حتى يضحي أو قال كما عليه الصلاة والسلام. قالوا سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني ويفقهوا قولي. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையுமாகிய எல்லாம் வந்த அல்லாஹ்வின் பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் பரக்கத் பொருந்திய அவர்களின் குடும்பத்தார்கள் மீதும் அன்னாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் மற்றும் அனைத்து நல்லுள்ளங்கள் மீதும் அந்த அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் வந்து சேரட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக எனது வார்த்தைகளை தோன்றுகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதை குறித்தான அல்லாஹ்வின் மேன்மக்களே, யௌமுல் ஜும்ஆ அன்று முதன்மையாக வரக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் ஒட்டகத்தின் நன்மையை வழங்குகிறான். இறுதியாக வரக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் ஒரு முட்டையின் நன்மையை தருகிறான். எல்லாம் அந்த அல்லாஹ் ஒட்டகத்தின் நன்மையை பெறக்கூடிய நன்மக்களாகவும் உயர்ந்த சமூகமாகவும் அல்லாஹ் நம்மை கபூல் செய்வானாக. இந்த வாரத்திற்கான சிந்தனை தெரிய வேண்டும் சட்டங்களும் மாண்புகளும் என்ற தலைப்பில் நல்ல சிந்தனைகளோடு நல்ல செய்திகளோடு முழு செய்தியும் எடுத்துரைக்க ரப்புல் ஆலமீன் எனக்கு தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். அன்பானவர்களே, நாம் வாழும் இந்திய திருநாட்டில் குறிப்பாக முஸ்லிம் சமூகமாகிய நாம் நமக்கு மத்தியிலே முக்கியமான சில அரசாங்கத்தால் அரசு சார்ந்த சில சட்டங்களால் நாம் தெரிந்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். முஸ்லிம் சமூகத்திற்கு என்று ஒரு தனி சிறப்பு இருக்குது. இந்திய திருநாட்டில் விடுதலைக்காக போராடியவர்கள் என்ற போர் வீரர்கள் என்ற பட்டம் எல்லாம் நம் முன்னோர்கள் பெற்றவர்கள். அந்த அடிப்படையில் என்னவோ ஏதோ முஸ்லிம் சமூகத்திற்கு அரசாங்கத்தினுடைய சட்டங்கள், நுணுக்கங்கள், அதனுடைய ஓட்டைகள் எல்லாம் தெரிகிறது. இன்னும் சொல்ல போனால் எந்த சட்டத்தின் வழியாக தவறு இழைத்தால் சிறைக்கு செல்ல முடியும் என்பதும் தெரியும். எந்த சட்டத்தின் வழியாக செய்த தவறுக்கு சிறையிலிருந்து வெளியே வரலாம் என்ற அந்த சட்டமும் தெரிகிறது. ஒருபடி மேல போய் நாம் யோசிக்கிற பொழுது நாம் நம் குடும்பங்களில் ஏதாவது குடும்ப விவகாரங்கள், உறவு குடும்பத்தில் ஏதாவது சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டால் அந்த சண்டை சச்சரவுகளை தெளிவுபடுத்த, சமாதானப்படுத்த நாம் என்ன செய்கிறோம்? வழக்கறிஞர்களை தேடி செல்கிறோம். முஸ்லிம் சமூகம் வழக்கறிஞர்கள் முன்னால் இருக்கின்ற பொழுதே நம் சமுதாயத்தை சேர்ந்த மக்கள் அந்த வழக்கறிஞர் இடத்திலே பேசக்கூடிய அந்த காட்சி எப்படிப்பட்டது என்றால், சார் இந்த சட்டத்துல போக சார், வெளியே வந்துடலாம். யாருக்கு பாடம் நடத்துகிறார்கள்? ஒரு பாமர முஸ்லிம்கள், அது சம்பந்தமான அறிவு இல்லாதவர்கள், அதற்காக என்று படித்து பட்டம் பெற்ற வழக்கறிஞர்களுக்கு நம் இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்த முஸ்லிம்கள் ஆலோசனைகள் தருகிறார்கள். பொதுவா வக்கீலை எடுத்து பார்க்க போவோம், நாம கத்திக்கு எடுத்து பார்க்க போவோம். வக்கீல் தான் நமக்கு என்ன செய்வாரு? சில ஐடியாக்களை கொடுப்பாரு. இது செஞ்சா இருந்து வெளியே வந்துடலாம் அப்படி ஒரு காலம் இருந்தது. அது இன்றைக்கு அப்படியே தலைகீழாக மாறி முஸ்லிம்கள் வழக்கறிஞர்களை சந்தித்தால்
பல அறிஞர்களுக்கு முஸ்லிம்கள் ஆலோசனை தருகிறார்கள். இந்த சட்டத்தின் வழியாக போகலாம், அந்த சட்டத்தின் வழியாக போகலாம். இப்படி இஸ்லாமிய ஷரியத் சட்டங்கள் தெரிந்திருக்க வேண்டிய நம் சமூக மக்கள் கவர்மெண்டுடைய சட்டங்களை, அரசாங்கத்துடைய சட்டங்களை தெரிந்து வைத்திருப்பது குற்றம் அல்ல, அதற்கு உள்ள அறிவும் கூட. இஸ்லாமிய ஷரியத்துடைய சட்டங்களை நம் ஜனங்கள், நம் முஸ்லிம்கள் தெரிந்து வைத்திருக்காமல் போனதுதான் பேராச்சரியமாக இருக்கிறது. ஒரு பக்கம் ஆச்சரியம் என்றாலும் மறுபக்கம் வேடிக்கையும் வேதனையாகவும் இருக்கிறது. நாம் யோசிக்க வேண்டும். முக்கியமான சட்டங்கள் ஒரு முஸ்லிம் கட்டாயமாக வாழ்க்கையை தெரிந்திருக்க வேண்டும். ஏதோ ஒரு தொப்பியை போட்டுக்கிட்டு ஒரு ஊருக்காக வளர்ந்துக்கிட்டு நான் முஸ்லீம் அப்படி சுத்திட்டு வளர்ந்துற வாழ்க்கை. இஸ்லாத்தில் வாழக்கூடிய முஸ்லிம்கள் இஸ்லாமுடைய ஷரியத்து சட்டங்கள், அடிப்படை சட்டங்கள் கண்டிப்பாக தெரிந்திருக்க வேண்டும். அதில் நாம் பார்க்கின்ற பொழுது ஒரு முஸ்லிம் கலிமா சொன்ன ஒரு முஸ்லிம் ஈமானில் இருக்கிறார், ஏதோ ஒரு தவறு செய்து விட்டார். இப்ப ஈமான் ஒட்டி வெளியே வந்துட்டாருன்னு இப்ப மீண்டும் ஈமானுக்குள்ள வர வேண்டும் என்றால் சட்டம் என்ன, ஷரியத் என்ன சொல்லுகிறது, அந்த அடிப்படை தெரிந்திருக்க வேண்டும். நாகூருக்கு போனா உள்ள எடுத்துப்பாங்க, ஜமாத்துல போனா உள்ள எடுத்துப்பாங்க, பக்கம் இருக்கட்டும், நமக்கு தெரிய வேண்டும். இந்த தவறு செய்யக்கூடாது, ஆனால் செய்து விட்டோம், ஆனால் அதிலிருந்து வெளியே வருவதற்கு என்ன, மீண்டும் ஈமான் ஒன்றை நுழைவதற்கு என்ன, முழுத்ததா மௌத்தா போவது எப்படி, ஈமானோட மௌத்தா போவது எப்படி என்ற சட்டங்களை எல்லாம் ஒரு முஸ்லிம் தெரிய வேண்டும். தொழுகையை நாம் இருக்கிறோம், தொழுகையில் ஏதாவது ஒரு சிறு தவறுகள் ஏற்பட்டால் அந்த தவறுக்கு அந்த தொழுகையிலே எப்படி பரிகாரம் தேட வேண்டும், அப்படி அந்த தொழுகையுடைய பரிகாரம் செய்த தவறை அது ஈடு செய்யும். அப்படி தொழுகையில் ஏற்படக்கூடிய தவறுகளுக்கான ஷரியத் சட்டங்கள் என்ன என்பதையும் ஒரு முஸ்லிம் கட்டாயமாக தெரிந்திருக்க வேண்டும். ஆண்டுக்கு ஒருவரை நோக்கக்கூடிய நோன்பு மோட்ச நிலையில் நம்மை அறியாமல் ஒரு தவறு நடந்துவிட்டது. அந்த தவறை எப்படி சரி செய்வது, அது மனைவியின் மூலமோ அல்லது உடல் ரீதியாகவோ அல்லது உடல் உறுப்புகள் ரீதியாகவோ நோன்பு காலங்களில் தவறு நிகழ்ந்தால் அந்த நோன்பு முடிந்துவிட்டதா இல்லையா என்பது எப்படி தெரிந்து கொள்வது என்பதை எல்லாம் நோன்பு சம்பந்தமான சட்டங்கள் ஒரு முஸ்லீம் தெரிந்திருக்க வேண்டும். அதை ஒட்டி நீங்கள் அப்படியே வந்து கொண்டிருந்தால் ஒரு முஸ்லீம் தவாப் செய்கிறார், அது ஆணோ பெண்ணோ, அச்சுடைய காலங்களில் ஒரு இஸ்லாமிய பெண் அல்லது உமராவுடைய காலங்களில் இஸ்லாமிய பெண் காபாவை தவாப் செய்கிற பொழுது திடீரென்று அந்த பெண்ணுக்கு மாதவிடாய் வந்து விட்டால் தவாப் செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையை எப்படி கையாளுவது? 7 ரவுண்டு சுத்தி வந்தா ஒரு தவாப் அல்லவா? அப்படி நாம் அதை சுத்தி வருகிற பொழுது 4 ரவுண்டுல நமக்கு மாதவிடாய் வந்துட்டா இப்ப அந்த பெண் என்ன செய்ய வேண்டும்? தவாப்பை தொடர வேண்டுமா அல்லது தவாப்பை துண்டிக்க வேண்டுமா? இது மாதிரி கலிமாவிலிருந்து, தொழுகையிலிருந்து, நோன்பிலிருந்து, அச்சிலிருந்து ஏற்படக்கூடிய சிறு சிறு தவறுகளுக்கு அப்போ போய் ஜமாத்துலையோ அல்லது ஆலிம்கிட்டயோ நாம் தேடி சட்டங்கள் தெரிஞ்சு அதை நிவர்த்தி பண்றதை விட சில முக்கிய அடிப்படை சட்டங்களை நாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். தவறு நடக்கிற பொழுது அந்த தவறுக்கான பரிகாரத்தை நாமே சரி செய்து கொள்ளலாமே. அந்த வரிசையில் தான் தெரிய வேண்டும் சட்டங்கள். எந்த சட்டங்கள்? நாம் இன்னும் ஒரு வாரத்திற்கு கொடுக்கக்கூடிய குர்பானியுடைய சட்டங்கள். நிறைய பேர் என்ன செய்யறாங்க, ஆட்டை அழகா வாங்கிடுறாங்க, அதை அறுக்கிறதுக்கு ஆட்களை கூட்டுறாங்க, அதை கூடுறதுக்கு ஆட்களை கூட்டுறாங்க, அதை பங்கிடுறதுக்கு ஆட்களை ஏற்பாடு பண்ணிடுறாங்க. ஆனா குர்பானி வாங்க போற நாள்ல இருந்து குர்பானி கொடுக்கிற நாள் வரைக்கும் ஒரு முஸ்லிம் பேண வேண்டிய சட்டங்களை தெரியாமல் அவர் குர்பானி கொடுப்பது என்பது மரபுகளின் உச்சம் என்றார்கள் நபிகள் நாயகம். ஆட்டுக்கு பணம் கொடுத்து ஆட்டை அறுப்பது அல்ல சிறப்பு, அந்த ஆட்டை அறுக்கக்கூடிய சிறப்புக்குரிய நாள் அச்சு 10 என்றால் குர்பானி கொடுக்கக்கூடியவர் சட்டங்களை அறிந்து கொடுத்தால் அதை விட அது சிறப்பு என்றார்கள் கருணை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பார்ந்தவர்களே, நாம் யோசிக்க வேண்டும். குர்பானி கொடுக்கக்கூடியவர்கள் தெரிந்திருக்க வேண்டிய சட்டங்கள். இன்றைய பயான் என்பது ஒரு வரலாறாகவோ அல்லது சம்பவமாகவோ போகாது. முழுக்க சும்மா இந்த பயான் சட்டங்களாகவே தான் பேசப்படும், சட்டங்களாகவே தான் நாம் கடக்கப்பட வேண்டும். ஆகையால் இதை நாம் கவனமாக கவனித்தால்தான் தனியாக குர்பானி கொடுக்கக்கூடியவர்கள் இப்படித்தான் கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படை யதார்த்தத்தை புரிந்து கொள்வார்கள். கூட்டு குர்பானி கொடுக்கக்கூடியவர்கள் யதார்த்தத்தை புரிந்து கொள்வார்கள். மார்க்கத்தின் பார்வையில் தனியாக குர்பானி கொடுக்கக்கூடிய சட்டத்தின் நிறைவாடுகள் என்ன, மார்க்கத்தின் பார்வையில் கூட்டு குர்பானி கொடுக்கக்கூடிய சட்டத்தின் நிலைப்பாடு என்ன என்பதெல்லாம் நாம் தெரிந்திருக்க வேண்டும். வேதனை என்ன தெரியுமா?
இவங்க எல்லாம் யாருமே குர்பானி கொடுக்குறவங்க கிடையாது. பெரும்பாலும் இந்த சின்ன பிள்ளைங்க பார்த்தா குர்பானி கொடுக்குற மாதிரி தெரியல. தேன்டாய் வாங்கி சாப்பிடுறதுக்கு பாக்கெட்ல காசு இருக்கான்னு தெரியல அவங்களுக்கு. ஆனா அசல்ல குர்பானி கொடுக்கக்கூடியவர்கள் இன்னும் வீட்டை குடிச்சிட்டு இருக்கிறாங்க. அசல்ல குர்பானி கொடுக்க இன்னும் வீட்டை அசல் அடிச்சுட்டு இருக்கிறாங்க. ஒரு முக்கிய சட்டங்கள் சும்மா என்றாலே இந்த சமூகத்துக்கு ஏதோ ஒரு நல்ல மெசேஜ் பாரம்பரிய பள்ளிகளில் சொல்லுவார் என்பதையும் மறந்த சமூகமாகத்தான் ஒவ்வொரு சும்மாவை நாம் கடந்து கொண்டிருக்கிறோம். சும்மாவை தவற விடக்கூடியவர்கள், குறிப்பாக அந்த பயானை தவற விடக்கூடியவர்கள் மழையாக இந்த உம்மத்தில வாழ்வார்களுடைய அறிவாளிகளாக வாழவே முடியாது. நண்பர்களே, குர்பானி கொடுக்கக்கூடியவர்கள், தனித்து குர்பானி கொடுக்கக்கூடியவர்கள் 4 விஷயங்களை முதலில் கவனிக்க வேண்டும். முதல் செய்தி, குர்பானி முதலில் கொடுக்கக்கூடியவர்கள் முஸ்லிமாக இருக்க வேண்டும். ஒரு ஆண் ஆடு கொடுக்கிறாருன்னா, ஒரு பெண் ஒரு ஆட்டை கொடுக்கிறாங்கன்னா அவங்க முதலில் இருக்க வேண்டிய சட்டம் என்ன? அவங்க இஸ்லாத்தில் முஸ்லிமாக இருக்க வேண்டும். 2வது, குர்பானி கொடுக்கக்கூடியவர்கள் பிறை 10, பிறை 11, பிறை 12 3 நாட்கள் உள்ளூர்ல தங்கி இருக்கணும். வெளியூர்ல இருக்கிறதல்ல. குர்பானி தனித்து கொடுக்கக்கூடியவர்கள் அது எந்த ஊராக இருந்தாலும் சரி 3 நாட்கள் அந்த ஊருக்குள்ளே இருக்கணும். முதல் பிறைக்கு ஒரு ஊர்ல, கடைசி பிறை அப்படி கிடையாது. தொடர்ந்து 3 நாட்கள் ஏதாவது ஒரு ஊரில் இருந்தால் அவர் குர்பானி கொடுப்பது ஜாயிஸ். 3வது, குர்பானி கொடுக்கக்கூடியவர்கள் வசதி பெற்றவர்களாக இருக்க வேண்டும். கட்டாயமாக அந்த நேரத்தை கடன் வாங்கி கொடுக்க கூடாது, வசதி இருக்க வேண்டும். 4வது, குர்பானி கொடுக்கக்கூடியவர்கள் புத்தி அறிவுள்ள ஒரு அறிவாளியாக இருக்க வேண்டும். இந்த 4 சட்டத்திற்கு கீழ் தனித்து ஆடு கொடுக்கக்கூடியவர்கள் வந்தால் அவர்கள் கண்டிப்பாக குர்பானி கொடுத்தே ஆக வேண்டும். அந்த குர்பானி கொடுக்கக்கூடியவர்களுக்கு அடுத்தடுத்த சட்டங்களை நாம் பார்க்கிற பொழுது பிறை 10 அன்று ஒரு குர்பானி கொடுக்கக்கூடிய வசதி வாய்ப்பு பெற்றிருக்கிறார். அந்த 3 நாட்களில் தான் தன் குடும்பத்திற்கு பணம் தர வேண்டும், தன்னுடைய வாழ்வாதாரத்தையும் பார்த்துக் கொள்ள வேண்டும். இப்படி இந்த தன்னுடைய குடும்பத்திற்கு பராமரிக்கக்கூடியவராகவும் தன்னுடைய வாழ்வாதாரத்தை பார்த்துக் கொள்ளக்கூடியவராக இருக்கக்கூடிய இவர் துல்ஹஜ் பிறை 10, 11, 12 இந்த 3 நாட்களில் தனக்கும் தன் குடும்பத்திற்கும் போக பணம் இருந்தால், வசதி இருந்தால் அவர் குர்பானி கொடுக்க வேண்டும். இது ஒரு சட்டம். குர்பானியுடைய நாட்களில் குர்பானி கொடுக்கக்கூடியவர்கள் அதிக வசதி வாய்ப்புகள் பெற்றிருந்தார். துல்ஹஜ் பிறை 10 12 வரைக்கும் நல்ல வசதி வாய்ப்புகள் பெற்றிருந்தால் அவர் கண்டிப்பாக குர்பானி கொடுப்பதில் பின்தங்க கூடாது. அடுத்து சொல்லுகிறார்கள், குர்பானி கொடுக்கக்கூடியவர்கள் எப்படிப்பட்ட சக்தி பெற்றவர்களாக இருந்தால் அவர்கள் குர்பானி கொடுக்கலாம். ஆடு கொடுக்கணும்னு சொல்லி சொல்றாங்க சரியத்துல. அந்த ஒரு ஆட்டை கொடுக்கறதுக்கு சரியத்துல விதிகள் என்ன, அதனுடைய முறைகள் என்ன, அந்த சட்டங்கள் என்ன என்று நாம் பகிர்ந்து பார்க்கிற பொழுது இமாம் பெருமக்கள் 8 வகையான காரணங்களை சொல்லுகிறார்கள். முதல் காரணம், ஒரு ஆடு தனித்து கொடுப்பதற்கு ஒருவரிடம் துல்ஹஜ் பிறை 10 12 200 திர்ஹம்கள் இருக்க வேண்டும். அப்படி 200 திர்ஹம்கள் இல்லாத பட்சத்தில் 87 கிராம் தங்கம் இருக்க வேண்டும். இது முதல் செய்தி. 2வது, அவர் குர்பானி கொடுக்கப்படுகிறார் இருந்தால் 612 கிராம் அவரிடத்தில் வெள்ளி இருக்க வேண்டும். அது இல்லாவிட்டால் 3வது, தங்கத்திலும் வெள்ளியிலும் அல்லது இதனுடைய அளவு மதிப்பை காட்டிலும் பணம் இருந்தால் அவர் கண்டிப்பாக, குறிப்பாக தங்கமும் வெள்ளியும் வச்சுக்கிறார். அதை தாண்டி வெள்ளியினுடைய மதிப்பு எட்டியது ஒரு 31,856 ரூபாய். துல்ஹஜ் பிறை 10க்கு 12க்குள்ள அவர் வெள்ளியினுடைய அளவை எட்டி விட்டார் என்றால் குர்பானி அவர் மீது வாஜிபாகிவிட்டது. 4வது காரணம், 3வது காரணம், வெள்ளியின் மதிப்பளவு வியாபாரத்துல காசு போட்டு வச்சிருக்கிறார். அவங்க எந்த வியாபாரம் செய்யணும், அந்த வியாபார பொருட்களுக்கு வெள்ளியின் மதிப்பளவு பொருட்கள் சரக்கு இருந்தா அவர் மீது குர்பானி வாஜிபாகிறது. அடுத்து, குடியிருக்கும் வீட்டை தவிர அவருக்கு அந்த வீடு அல்லாத மற்ற வீடுகள், 1க்கு 4 வீடு இருக்கு, தவறா எடுத்துக்காதீங்க, சொந்தமான வீடு இருக்கு. 1க்கு 4 வீடு இருந்தால் எங்கே போயிடும் இல்லங்கள். 1க்கு 4 வீடு சொந்தமா இருக்குன்னா அப்படி அவர் என்ன செய்ய வேண்டும், அந்த 4 சொந்த வீட்டுடைய கணக்குக்காக வேண்டி குர்பானி அவர் மீது வாஜிபாகிறது. அதே போல பயன்படுத்தும் வாகனங்களை தவிர மற்ற அதிகப்படியான வாகனங்கள், 1க்கு 4 கார் இருக்கு, 1க்கு 10 பைக் இருக்கு, எல்லாமே அவர் சொந்தத்துல இருக்கு, அவருடைய உரிமையில் இருக்குன்னா அவர் மீது குர்பானி வாஜிபாகிறது. அதே போன்று குர்பானி கொடுக்கக்கூடியவர்கள் தங்களுடைய நிலங்களை வாங்கி போட்டிருக்கிறாங்க.
அந்த நிலங்கள் காலி மணிகளாக இருக்கிறது. அது எந்த வீடு கட்டல, காலி மணியாக தன் மீது ஒரு நிலம் இருந்தால் அந்த நிலத்தை காட்டிலும் அன்றைய 10 to 12 ரூபாய் அவர் மீது வாஜிபாகிவிட்டது. இப்படி வீடுகளில் இருக்கக்கூடிய பொருளாதாரம், அதாவது சில வீட்டுக்குள்ள நீங்க போயிட்டீங்கன்னா ஆளுக்குள்ள 2 லட்சம் ரூபாய் இருக்கும். டிவியை கவனிச்சுன்னா 50,000 இருக்கும். ஏசியை கவனிச்சுன்னா அதோட கூடுதல் இருக்கும். டன்ல எத்தனை ரேட் இருக்கா இல்லையா? ஒரு ஆளுக்குள்ளேயே பல லட்சங்கள் இருக்கும். அந்த ஆளுக்குள்ள ரூமுக்குள்ள போயிட்டா சொல்றது வேணாம், இன்னும் லட்சங்கள் அதிகமாக இருக்கும். ஒரு வீட்டுக்குள்ள பயன்படுத்தக்கூடிய அத்தியாவசிய பொருட்களை தவிர்த்து வெள்ளியின் மதிப்பாளர் ஏறக்குறைய 30,000 தாண்டி விட்டால், வீடுகளில் ஆடம்பர பொருட்கள் 30,000க்கு மேல தாண்டி இருந்தால் அந்த வீட்டு உடையவர்கள் கண்டிப்பாக குர்பானி அவர்கள் மீது வாஜிபாகிவிட்டது. இந்த 8 காரணங்கள், இந்த 8 காரணங்கள் யாரிடத்திலே 10 12 வரைக்கும் சக்தி பெற்றிருக்கிறாலும், 8 பெற்றாலும் 8 1 பெற்றாலும் குர்பானி அவர் மீது வாஜிபாகிவிட்டது, தனித்து கொடுக்கக்கூடியவர்களுக்கு. அடுத்து மேல சொன்ன அளவு ஒரு பெண்ணிடத்திலே என்ன செய்ய 3 நாட்கள் 10 12 நாட்கள் வரைக்கும், இந்த 3 நாட்களுக்குள்ள இந்த 8 வகையான சக்திகள் ஏதாவது ஒன்றை பெற்றிருந்தால் குர்பானி அவர் அவசியம் கொடுத்தாக வேண்டும். ஒருத்தருக்கு பாத்தீங்கன்னா துராஜி பிறைக்கு முன்னாடி இருந்து பணம் வராது, எதுவுமே அடிக்காது. ஆனா துராஜி பிறை 10 இருந்து துராஜி பிறை 12க்குள்ள திடீர்னு சாப்பாடு அடிக்கும். சில பேருக்கு திடீர்னு ஏதாவது ஒரு நல்ல ஒரு அதிர்ஷ்டம் அடிக்கும். அப்படி அந்த 3 நாட்களுக்குள்ள தங்கத்தின் மதிப்பளவை விட வெள்ளியின் மதிப்பளவை விட கூடுதல் பணம் அழகான முறையில் வருவாயில் வந்தால் அவர் அந்த 3 நாட்களுக்கு சக்தியை பெற்றிருந்தால் அவரும் குர்பானி கொடுக்க வேண்டும். அங்க போய் நின்றுகிட்டு ஒரு வருஷம் பூர்த்தி ஆகும் என்ற சட்டம் கிடையாது. அது சகாத்துக்கு தான். குர்பானி கொடுக்கக்கூடியவர்கள் 10 to 12க்குள் இந்த அளவை 3 நாட்கள் பெற்றுவிட்டால் குர்பானி அவர் கொடுக்காவிட்டால் நாம் பொருளில் அவருக்கு அவர் வர வேண்டாம் என்றார் கல்வி நாயகம் ஸல்லல்லாஹு அவர்கள். அடுத்த சட்டங்களை நாம் பார்க்கின்ற பொழுது 10 இருந்து 12 இந்த 3 நாட்கள் ஒரு தாயார் இடத்திலே ஒரு தங்க நகை அளவு தங்க பவுன் இருக்கு, அதை தாண்டி சில ஆயிரங்கள் கையில் இருக்கு, ஒரு கொலுசு ஒரு வெள்ளி கொலுசு, இந்த 3ஐயும் ஒன்று சேர்த்தா அவர்கள் வெள்ளியின் அளவை எட்டி விட்டார்கள். அப்ப எப்ப ஒரு தங்கத்தை அளவு அது சில ஆயிரங்களோடு அது ஒரு வெள்ளி கொலுசோடு ஒரு தாய் 10 to 12 வரைக்கும் கடந்து விட்டார், அந்த அம்மாவின் மீது குர்பானி வாஜிபாகி விடுகிறது. அந்த அம்மாவுக்கு வீட்டுல கனவு இல்லாவிட்டால் அம்மா குர்பானி கொடுத்தாக வேண்டும். அதே போன்று குர்பானி கொடுக்கக்கூடியவர்கள், இந்த குர்பானி கடமையானவர்கள் சகாத்தை கணக்கை காட்டிலும் ஒரு வருஷம் குறித்த சட்டம் குர்பானில வராது. அந்த 3 நாட்களுக்குள் இந்த அளவை யார் பெறுகிறார்களோ அவர்கள் கட்டாயமாக குர்பானி கொடுக்க வேண்டும். ஒரு ஊர்ல அல்லது ஒரு ஃபேக்டரியில தந்தை மகன் 2 பேரும் ஒரு வேலை செய்யறாங்க, ஒரு அலுவலகத்தை நடத்துறாங்க, அது ஒரு வியாபாரம் செய்யறாங்க. தந்தை எல்லா சரக்கும் போடுறாங்க, மகனார் தந்தை கூட வேலை செய்யறார். மகனாருக்கு பேர்ல எந்த சொத்தும் கிடையாது, மகனாருக்கு தனி எந்த ப்ராப்பர்ட்டியும் கிடையாது. மகன் தந்தைக்கு உதவியாக இருக்கிறார். வரக்கூடிய வியாபார கணக்கு வழக்கு எல்லாம் தந்தை தான் பார்க்கிறார். அத்தனை சம்பாத்தியும் தந்தைக்கு தான் போகிறது என்று சொன்னால் அந்த மகன் மீது குர்பானி வாஜிபாகாது. மகனை காட்டிலும் தந்தை கைடாக இருக்கிறாரே, அந்த வியாபாரத்தை தந்தை தான் பார்க்கிறார். எல்லா வருமானம் தந்தையின் கட்டுப்பாட்டுக்காக போகிறது, அவர்தான் குர்பானி கொடுக்க வேண்டும். இதையெல்லாம் நாம் மனிதர் பதிய வைக்க வேண்டும். அதே போல ஒருவர் வீடு கட்டுவதற்கான நிலம் வாங்கினார், ஆனால் அவர் வீடு கட்டவில்லை, இப்ப அவர் வந்து சகாத்து கிடையாது. ஆனால் வீடு கட்டுவதற்காக நிலத்தை வாங்கிய அந்த மனிதன் அந்த நிலத்திலே வீடு கட்டாவிட்டாலும் அவர் மீது குர்பானி வாஜிப், அவர் வீடு கட்டாவிட்டாலும் அவர் சதக்கா கொடுத்து அவர் மீது வாஜிப். இதெல்லாம் நம்ம நிறைய பேர் விளங்கிக் கொள்வது கிடையாது. நிறைய பேர் குர்பானி ஏங்க கொடுக்கல கேட்டா வீடு கட்டுற வேற ஆரம்பிச்சுட்டேன், அதனால குர்பானி கொடுக்க முடியல. வீடு கட்டுவது பாரலாம் அல்லது குர்பானி கொடுப்பது பாரலாம். வீடு கட்டுவது அல்லாஹ்விடத்தில் மதிப்புக்குரியதா, குர்பானி கொடுப்பது அல்லாஹ்விடத்தில் மதிப்புக்குரியதா என்ற ஒரு கேள்வி எழுப்பினார். வீடு அவசியம்தான், தனி வழியாக இருந்தாலும் சொந்த வழியாக இருக்க வேண்டும் என்ற தத்துவம் எல்லாம் சரிதான். ஆனால் வீடு கட்டுவதற்கு என்ற நிலம் எப்போது உங்கள் உரிமையே உங்கள் பாதுகாப்பு வந்து விட்டதோ நீங்கள் குர்பானி கொடுப்பது அவசியம்தான். 10 லட்சம் ரூபாய்க்கு 20 லட்சம் ரூபாய்க்கு வீட்டை கட்டுற பொழுது ஒரு 6 வேலை என்ன வந்துற போது இந்த சட்டம். அடுத்து ஒரு கணவன்
ஒரு மனைவி, ஒரு குழந்தைகள். ஒரு குடும்பத்துல கணவன் குர்பானி கொடுக்கிறார். இப்ப மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் அந்த குர்பானி நிறைவேற்றாரு கேட்டால் கிடையாது. ஒரு குடும்பத்துல ஒரு கணவர் கொடுத்தா அவனுக்கு மட்டுமே சாரும். மனைவி கொடுத்ததாக அர்த்தம் வராது, பிள்ளை கொடுத்ததாக அர்த்தம் வராது. கணவன் கொடுத்தால் கணவனுக்கு மாத்திரமே. எப்படி இப்ராஹிம் நபி இஸ்மாயில் நபியை டார்கெட் பண்ணி அறுக்க போனாங்களோ அந்த மெத்தட் ஃபார்முலாவே ஒரு குடும்பத்தில் ஒரு குடும்ப தலைவன் குருவாகி கொடுத்தால் தலைவனுக்கு அது சார்ந்தக்கூடிய மனைவி பிள்ளைகளுக்கு அதனுடைய நன்மையும் அந்தஸ்து போகாது. ஆனால் ஒரு குடும்பத்தில் ஒரு தந்தை காட்டிலும், ஒரு மனைவி காட்டிலும், ஒரு பிள்ளைகள் காட்டிலும் சொத்துக்கள் அதிகமாக இருக்கிறது. தந்தைக்கு இந்த அளவு இருக்கு, மனைவிக்கும் இந்த அளவு இருக்கு, குழந்தைக்கும் இந்த அளவு இருக்குன்னா அந்த குடும்பத்துல ஒவ்வொருவரும் தனித்தனியாக ஆடு கொடுக்க வேண்டும். சட்டங்களை எல்லாம் நாம் குர்பானி கொடுக்கக்கூடிய இந்த தர்மங்களை மனிதரை பதிய வைக்க வேண்டும். ஒருவர் தன் குடும்பத்துக்காக குர்பானி கொடுப்பது என்பது அது தன்னை மட்டுமே சாரும், ஒட்டுமொத்த குடும்பத்துக்கு அது சாரார் என்று இமாம்கள் யோகவித்த கருத்தை நமக்கு சொல்கிறார்கள். அதே போன்று குர்பானி கொடுக்கக்கூடியவர்கள் குர்பானி பிராணி வாங்கும் முன் வாங்கிய பின், ஒரு பிராணியை வாங்க போறோம், வாங்க போறதுக்கு முன்னாடி அந்த ஆட்டை பார்க்கணும். அந்த ஆட்டோட குறைகளை வைத்து பேசக்கூடாது. பொதுவா ஆடு எந்த குறை இருக்காது. குறவர் ஆட்டை யாரும் வியாபாரத்துக்கு கொண்டு வர மாட்டாங்க. அப்படியே கொண்டு வந்துட்டாலும் வாங்கக்கூடியவர்கள் ஆட்டினுடைய நிலைகளை கவனிச்சு, கொஞ்சம் லைட்டா வீக்கா இருக்கிற மாதிரி இருக்கு, ரேட் அதிகமா இருக்கு, அந்த வீக்னஸை காட்டி ஆட்டை வர பேசக்கூடாது. நீ அல்லாவுக்காக கொடுத்த என்று உறுதியாகிவிட்டால் அந்த குறைகள் அல்லாத ஆடுகள் குறையுள்ள ஆட்டை குறைய வைத்து வியாபாரம் செய்து அந்த ஆட்டை கொடுப்பதில் மார்க்கத்தில் அனுமதி கிடையாது. இது குர்பானி கொடுப்பதற்கு முன்னால், அது குர்பானி கொடுப்பதற்கு பின்னால். அதே போல குர்பானி கொடுக்கக்கூடியவர்கள் அந்த ஆடு பார்க்க அழகானதாக இருக்க வேண்டும், ஆரோக்கியமானதாக இருக்க வேண்டும், அற்புதமானதாக இருக்க வேண்டும். இந்த மூன்று தன்மைக்கும் அந்த ஆடு இருந்தால்தான் உன் குர்பானி அல்லாஹ்கிட்ட போகும், இல்லாவிட்டால் உன் குர்பானி ஏற்றுக்கொள்ளப்படாது. தெரிய வேண்டும் சட்டங்கள் என்ற தலைப்பில் அடுத்து நாம் பார்க்கிற பொழுது குர்பானி கொடுக்கக்கூடிய அந்த ஆடு இலைகளை சாப்பிடக்கூடியதாக இருக்க வேண்டும். இயற்கையான மரம் செடி இலைகளை புல்லுகளை சாப்பிடக்கூடிய ஆடாக இருக்க வேண்டும். அந்த ஆடு மரத்தையும் நஜீசையும் அசிங்கத்தையும் சாப்பிடுதுன்னா அந்த ஆட்டை வாங்கவும் கூடாது, அந்த ஆட்டை குர்பானி கொடுக்கவும் கூடாது. சட்டம். குர்பானி கொடுக்கக்கூடியவர்கள் குர்பானி ஆட்டை வாங்குகிற பொழுது நான் அல்லாஹ்வுக்காக கொடுக்கிறேன் என்ற நியத்தில் வாங்கினால்தான் அந்த குர்பானி ஜாயிஸ். அப்ப அல்லாஹ்வுக்காக கொடுக்கிறேன் என்ற நியத்தில் வாங்கிய அந்த ஆட்டை என்ன செய்யணும் தெரியுமா? ஒரு வேலைக்காரனை போட்டு நீ போயிடக்கூடாது வேலையா, நீ பாதுகாக்கணும். காலை மாலை அந்த ஆட்டையும் செய்ய பாதுகாக்கணும். அந்த ஆட்டுக்கு புல்லு கொடுக்கணும், தண்ணி வைக்கணும், அந்த ஆட்டுக்கு ஏதாவது அடிக்கடி பட்டிருக்கா எதுவும் பரிசோதிக்கணும். ஆடு கொடுக்கக்கூடியவர்கள் அல்லாஹ்வுக்காக வாங்கியவர்கள் தினந்தோறும் பராமரித்து கொடுத்தால்தான் அவர் குர்பானி ஏற்றுக்கொள்ளப்படும். இல்லாவிட்டால் அவர் வெறுமனே ஆட்டை அறுத்தார் என்ற டைட்டிலோடு அவர் கதை முடிந்துவிடும். அடுத்து ஆட்டை குர்பானி கொடுக்கக்கூடியவர்கள் பொதுவா அக்கம் பக்கத்துல உள்ளவங்க செய்வாங்க, ஆடு கொடுக்குறவன் அது அல்லாஹ்வுக்காக கொடுக்குறவன் அப்படின்ற சிந்தனை அறவே வராது. இவர் என்ன செய்வாரு, ஒரு ஆட்டை வாட்ஸ்அப்ல போட்டோ பிடிச்சி பக்கத்துக்கு அனுப்புவார். பாத்தீங்களா இம்மாம் பெரிய ஆடு, வா பார்க்கவே பயமா இருக்கு. இவர் ஓவரா அது ஆடு இயற்கை, ஒரு வருஷம் குட்டி பார்த்ததெல்லாம் ஜம்மு தான் இருக்குது. அதை ஒரு கூடுதல் என்னன்னா நான் கொடுக்குறேன், நான் சூப்பர் ஆடா கொடுக்குறேன், தக்குவா எல்லாம் போயிடுச்சு. உன் ஆட்டை விட என் ஆடு பலமிக்கதாக இருக்கு, பாகுபாடு வந்துருச்சு, நான் என்ற கௌரவம் வந்து விட்டது. அந்த அல்லாஹ் சொல்ற உன் குர்பானி ஏற்றுக்கொள்ளப்படாது. நிறைய பேர் என்ன செய்வாங்க, வீட்டுல வேலை இல்லைன்னா குர்பானி டைம்ல ஆட்டை முன்னாடியே வாங்கிடுவாங்க. காலையில டிஃபனை முடிச்சுட்டு கிரவுண்டுக்கு கிளப்பிடுவாங்க ஆட்டை. அங்க போய் ஆட்டை மேய்க்க வருது இல்ல, ரெண்டு ஆட்டையும் சண்டை போட வருது. உன் ஆடு ஜெயிக்குதா என் ஆடு ஜெயிக்குதா, நடக்குதான்னு கேட்காதீங்க, நடக்குது. சேவல் சண்டையிட்டு பார்க்கக்கூடிய காலகட்டத்தை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனா மாடு ஆடு எப்படிப்பட்டது, நல்ல பலமிக்க கொண்டு கொண்டது. நம்ம தினந்தரம் பாக்குற சாதாரண ஆடு அது வேற கதை. செம்மறி ஆடுகள்லாம் எவ்வளவு பேர் பயமான் போனாலும் குத்தி கிழிச்சிடும், தூங்கி கலாசிடும். எத்தனையோ ஆடுகளை நானே கண்கூட பார்த்துக்கிறேன். குர்பானி டைம்ல இழுத்துட்டு வருவாங்க, இவர் பக்கத்துல பலவீனம் ஆயிடும். கையில் ஒரு பக்கம் ஆடத்தை இவர் ஒரு பக்கம் கீழே விட்டு கிடப்பார். அது மின்னல் வேகத்தை பொறுத்த அந்த ஆடு. நீங்க நினைச்சுக்கிட்டீங்க அந்த ஆடு நல்ல புஸ்தியா இருக்கு, கிடையாது.
அந்த ஆட்டினுடைய பலம் அல்லாஹ் அங்கு தருகிறான். அந்த பலத்தெல்லாம் தாண்டி நீ கொடுக்கணும். மாடு கொடுத்தாங்க, 7 பேர் சேர்ந்து மாடு கொடுத்தாங்க. மாடு கொடுக்கிற பொழுது 7 பேர்ல 4 பேர் மாட்டினுடைய 4 காரை பிடிச்சிக்கிட்டாங்க. 4 பேர் ஆளுக்கு ஒரு காரை பிடிச்சிக்கிட்டாங்க. பாக்கி 2 பேரும் 2 கொம்பை பிடிச்சிக்கிட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியா 7வது நபரா அந்த மாட்டை குர்பானி கொடுத்தாங்க. இங்க மாடு எப்படி அறுக்கப்படுது? காலை கட்டு. அசல்ல ஆடா இருக்கட்டும் மாடா இருக்கட்டும், நீங்க குர்பானி கொடுக்கிற போது 3 காலை தான் கட்டணும், 4 காலை கட்டக்கூடாது. அது சித்திரவாதை. 3 காலை கட்டணும், ஒரு காலை பின்னங்கால அப்படியே திறந்து விடணும். மாட்டுக்கு அப்படிதான். இங்க 4 காலையும் சேர்த்து கட்டிட்டு மாட்டுக்கு சித்திரவாதை தருவது, ஆட்டுக்கு சித்திரவாதை தருவது, இது மார்க்கத்திலே பொருந்தாதது. அப்போ குர்பானி கொடுக்கக்கூடியவர்கள் ஆடுகளை மேய்க்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு ஆட்டுக்கும் இன்னொரு ஆட்டுக்கும் சண்டை மூட்டிவிடக் கூடாது. ஒரு ஆட்டை இன்னொரு ஆட்டோடு பலமிக்கிறது எது என்ற போட்டிகளை வைக்கக்கூடாது. அப்படி குர்பானி ஆட்டை ஒருவர் பயன்படுத்தி குர்பானி கொடுத்தால் அவர் குர்பானி ஏற்றுக்கொள்வதில் சந்தேகம் என்றார் கண்மணி நாயகம். அன்பார்ந்தவர்களே, அடுத்து குர்பானி கொடுக்கக்கூடியவர்கள் அந்த குர்பானி பிராணியை பயன்படுத்தி கொள்ளலாமா என்ற ஒரு கேள்வி முன்வைக்கிற பொழுது இமாம்கள் சொல்லுகிறார்கள், குர்பானி பிராணி தாராளமாக பயன்படுத்தலாம். அது ஒட்டகமாக இருக்கட்டும், அதன் மீது ஏறி சவாரி செய்யலாம். அது மாடாக இருந்தால் அது சில வேலைகளுக்கு பயன்படுத்திக் கொள்ளலாம், ஆடாக இருந்தால் சில வேலைகளில் பயன்படுத்திக் கொள்ளலாம். ஆனால் அந்த பிராணிகளுக்கு பலி வர்ற மாதிரி எந்த வேலையும் வாங்கக்கூடாது. சும்மா சிம்பிளா சின்ன சின்ன வேலைகளை வாங்கலாம். நம்ம அதுதான் சொல்றாங்க, நீங்க முன்கூட்டியே ஆட்டை வாங்குங்க. யாராவது 2 நாள்ல வாங்குறவங்க தயவு செய்து கோச்சிக்காதீங்க. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கொடுக்க வேண்டிய ஆட்டுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வாங்கணும். குறைந்தபட்சம் 6 மாசத்துக்காவது வாங்கி ஆகணும். இங்க எல்லாம் டேல 2 நாள் 3 நாள் 5 நாள் இருக்கும்போது வாங்குறாங்க. ஆட்டு மேல எப்படிங்க பாசம் வரும்? ஆட்டை எப்படிங்க நாம வேலை வாங்க முடியும்? ஆட்டை எப்படி நாம ரொம்ப ஓப்பனா ரொம்ப ஃப்ரீயா அதுகிட்ட இஸ்மாயில் நபி இப்ராஹிம் நபியுடைய தியாகம் எப்படி நமக்கு வெளிப்படும்? கொஞ்சம் இதெல்லாம் நம்ம மாத்திக்கணும். நீங்க கொடுக்கக்கூடியவர்கள் தயவு செய்து கொடுக்க முடியாத அவங்கள பார்த்து கத்துங்க. அவனுக்கு கொடுக்க முடியல, ஆனா அவன் கொடுக்கல. கொடுக்குற சக்தி எல்லாம் எனக்கு கொடுத்துருக்கான், நாம ஒழுங்கா செய்யணும். கொடுக்குற சக்தியை பெற்றிருந்தோம், கடைசி தகராறு ஆட்டை வாங்குறது, கடைசியை அக்கறை காட்டுற மாதிரி நடிக்கிறது, இதெல்லாம் நாம் வேஷம் வேடம் என்றாலும் கண்மணி நாயகம். குர்பானி கொடுக்கக்கூடியவர்கள் முன்கூட்டியே அந்த ஆட்டை வாங்கி இருக்க வேண்டும். அதே போல ஆட்டின் மீது அல்லது ஒட்டகத்தின் மீது அந்த பிராணி நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்றால் பெருமானார் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று குறிப்பிட்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், ஒரு முறை நடந்து போகும்போது ஒரு பிராணியை அழைச்சிட்டு போறார், ஒரு மாட்டை அழைச்சிட்டு போறாரு, ஒரு ஒட்டகத்தை அழைச்சிட்டு போறார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஏன்பா நடந்து போற? அந்த பிராணி மீது ஏறி உட்கார்ந்து போ. அவர் சொன்னார், வேணாம் சொன்னார், இது குர்பானி பிராணி. பரவாயில்ல ஏறு. ரசூலுல்லாஹ் 3 ஓட்டி சொன்னாங்க, ஏறி உட்காரு, இது என்ன இருக்கு, நீ அதை கஷ்டப்படுத்த போறது இல்ல, அது மேல ஏறி உட்கார கூட கொண்டு போய் இறக்கி விட போகுது, அவ்வளவுதானே. நீ அதன் மீது சுமைகளை சுமத்தினால்தான் குர்பானி பிராணி நாம் கஷ்டப்படுத்துவதாக அர்த்தமாக மாறும். குர்பானி பிராணிகள் வீடுகளில் வளர்க்கக்கூடியவர்கள் அதன் மீது முதல் அக்கறை விதைத்தால்தான் அதனிடத்தை நாம் வேலைகளை வாங்க முடியும். 2 நாள்ல வாங்கியாந்துட்டு நீங்க வேலையில விதைச்சீங்கன்னா அது உங்களுக்கு வேற விஷயம். குர்பானி பிராணிகள் அனுமதிக்கப்பட்ட குறைகள் என்று நாம் பார்க்கிற பொழுது சல்லாசம் சொல்லி காமிப்பார்கள், பிறப்பிலே ஒரு ஆடு ஒரு காது இல்லாம இருக்கு, அது ஒரு காது சீராக இருக்கு, பரவாயில்ல, ஆடை குர்பானி கொடுக்கலாம், பிறப்பிலே இருக்கு, அது ஒண்ணு செய்ய முடியாது. அடுத்த ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஒரு உறுப்பில் 3ல் 1 பகுதி அது சிறிய அளவில் இருக்கு, அது காதோ நாக்கோ வாலோ 3ல 1 பங்கு சிறிய அளவு இருக்கு, அந்த பிராணியை செய்யலாம், குர்பானி கொடுக்கலாம். 3வதாக சொன்னார்கள், மலட்டு தன்மை கலந்த காயடிக்கப்பட்ட ஒரு மாட்டை குர்பானி கொடுக்கலாம். 4வதாக பிறப்பிலே ஒரு ஆட்டுக்கோ மாட்டுக்கோ கொம்பு இல்ல, அது கொம்பு உடைஞ்சிருக்கு, அப்படிப்பட்ட ஆட்டை குர்பானி கொடுக்கலாம். அந்த ஆடு நோய் இல்லாமல் இருக்க வேண்டும், அந்த ஆடு கர்ப்பமாக இருந்தால் பால் கறக்காமல் இருக்க வேண்டும். இப்படி எல்லாம் இருந்தால் அந்த ஆட்டை குர்பானி கொடுப்பதில் ஏகோபித்த கருத்தின்படி ஜாயிஸ். குர்பானி கொடுப்பதற்கான குறைகள் உள்ள பிராணிகளை கொடுக்கலாம் என்ற தலைப்பின் கீழ் இவைகளெல்லாம் பதிவு செய்கிறார்கள். அடுத்து தெரிய வேண்டும் சட்டங்கள் என்ற தலைப்பில் எந்தெந்த பிராணி குர்பானிகளை கொடுக்க கூடாது, எப்படிப்பட்ட குறைகள் இருந்தால் அந்த பிராணி கொடுக்க கூடாது. ஒரு ஆட்டை பார்க்கிறோம், கண் பார்வை இல்லாம இருக்கு அல்லது ஒற்றை கண் உள்ள பார்வையா இருக்கு, அந்த பிராணியை கொடுக்க கூடாது. உடம்பில் ஏதேனும் ஒரு பகுதி 3ல் 1 பங்கு அதனுடைய குறை அதிகமா இருக்கு, அந்த 1 பங்கு குறை 3 பங்குல 1 பங்கு அதிகமா இருந்தா அந்த பிராணியை கொடுக்க கூடாது. அதே போல குர்பானி கொடுக்கக்கூடியவர்கள் தங்களுடைய அந்த
அந்த ஆட்டை அந்த மாட்டு பிராணிகளை நன்றாக உற்று கவனிக்க வேண்டும். அதற்கு காது சரியா இருக்கா, அதற்கு நாக்கு சரியா இருக்கா, அதுக்கு மூக்கு சரியா இருக்கா, அதற்கு வால் சரியா இருக்கா, எல்லாத்தையும் பார்க்கணுங்க. அப்படி இடுப்புல 2 கட்டையை சொல்லிக்கிட்டு அங்க போய் அப்படியே வரைய பேசி ஆட்டை ஏற்றிட்டு வரதல்ல. நன்றாக உற்று கவனித்து தலையிலிருந்து கால் கட்டை வரைக்கும் அந்த பிராணி குறையில்லாத பிராணியாக அழைத்து வருவது குர்பானி கொடுப்பவர்கள் மீது கட்டாய கடமை. அப்படி குறைவுள்ள பிராணிகளை கொடுத்தால் அது குர்பானி ஏற்றுக்கொள்ளப்படாது. கடைசியாக சொன்னார் ரசூலுல்லாஹ், திருட்டு குர்பானி பிராணி ஒருத்தர் விட்டுட்டார். அங்க போனா அவர் தான் அந்த ஆட்டுக்கு சொந்தக்காரர் மாதிரி இருக்கிறார். ஆட்டை திருடி கொண்டாந்து விட்டுட்டார். இவர் தெரியாம வாங்கி வந்துட்டார். அடுத்தவருக்கு பின்னால் தெரிகிறது திருட்டு குர்பானி ஆட்டை ஒருவரிடத்துல விட்டு விட்டால் அந்த ஆட்டை நீ குர்பானி கொடுத்த. தெரியாமல் கொடுத்திருந்தால் இவர் குர்பானி கூடிவிடும். ஒருவர் தெரிந்தே ஒரு ஆட்டை தண்ணி விலைக்கு சில பேர் விற்பாங்க திருடி, அதை தெரிஞ்சே வாங்கியாந்து கொடுத்தா அந்த குர்பானி கூடாது. அதே போல குர்பானி வயது ஆறாக இருந்தால் 1 வருஷம் கம்பல்சரி பூர்த்தி ஆயிருக்கணும். மாறாக இருந்தால் 2 வருஷம் பூர்த்தி ஆயிருக்கணும். ஒட்டகமா இருந்தால் 5 வருஷம் பூர்த்தி ஆயிருக்கணும். 6 மாச குட்டி பார்த்த 1 வருஷமாவது இருக்கா, தாராளமாக அந்த ஆட்டை குர்பானி கொடுக்கலாம். குர்பானி பிராணி கொடுக்கக்கூடியவர்கள் அந்த ஆட்டையோ மாட்டையோ ஒட்டகத்தை அறுத்ததுக்கு பின்னால் உடனே அதனுடைய தோலை உரிக்க கூடாது. நிறைய பேர் பண்ற தப்பு என்னன்னா, ஆஜ் குர்பா ஹை, ஜல்தி பகானா ஹை, ஜல்தி காவ் ஜல்தி குர்னா ஹை. இன்னைக்கு பெருநாளா இருக்கு, சீக்கிரமா சமைக்கணும், சீக்கிரமா சாப்பிடணும், சீக்கிரமா ஊரை போய் சுத்தி பார்க்கணும். ஓசிய சந்தோஷத்துக்காக ஆட்டை குர்பானி கொடுத்தவர்கள் அதன் உயிர் அடங்குவதற்கு முன்னால் நீ தோலை உரிச்சினா அதுதான் உன் தோலை மறுமையில் உரிப்பான் கண்மணி நாயகம். அந்த ஆட்டினுடைய உயிர் நாடி ஒட்டுமொத்தமாக அதை அமைத்தர வேண்டும். உணவு கொலா, ரத்த கொலா, சுவாச கொலா, இந்த 3ஐயும் தெரிந்தவர்கள் தான் அதை அறுப்பதற்கு முன்னாடி வரணும். நான் அறுக்கிறேன் வந்துடக்கூடாது, வெங்காயம் கத்திரிக்காய் அறுக்கிற மாதிரி. அந்த 3 சரியாக அறுபட்டால் தான் அந்த ஆடு மாடு ஒட்டகம் நிம்மதியாக உயிரை விடும். 13 அந்த குர்பானி இறைச்சி ஹலால் ஆகும். இல்லாவிட்டால் 2ல 1 கட் பண்ணி ஒரு பிளட் ஏதாவது ஒரு சதை தூண்டுல பரவினால் அந்த இறைச்சி உங்களுக்கு நோயை உண்டாகும் என்றால், இதெல்லாம் லேப் இல்லாத காலத்துல, மெடிசன் மருத்துவம் வராத, வளர்ச்சி வராத, பரிணாமம் உருவாகாத காலத்துல நபிகள் நாயகம் சொன்ன அற்புதமான ஷரியத் சட்டங்கள் இதெல்லாம் இன்னைக்கு யார் கவனிக்கிறாங்க? அதே போல குர்பானி கொடுக்கக்கூடியவர்கள் கடைசி வரைக்கும் அந்த குர்பானி பிராணிக்கு முன்னால் ஒரு கத்தியை வச்சுக்கின்னு நல்லா தீட்டு இருக்கக்கூடாது. நீ தீட்டுறதும் தெரியக்கூடாது, அந்த கத்தி கொண்டு வரதும் தெரியக்கூடாது. கடைசியில உன் சொந்த மகனை, உன் மூத்த மகனை நீ குர்பானி கொடுப்பதை போன்று அந்த ஆட்டை கொடுக்கணும். அந்த ஃபீலிங்ஸே இல்லைங்க இன்னைக்கு இந்த சமூகத்துல. ஆடு குர்பானி கொடுக்குறவங்க இப்ராஹிம் நபியோட ஃபீலிங்ஸோட வந்தாங்க. நீங்க கூகுள்ல போய் இப்ராஹிம் நபி அண்ட் இஸ்மாயில் நபி டைப் பண்ணுங்களேன், 2 பேருடைய புகைப்படம் அது கிடையாது ஒரிஜினல். ஆனா 2 பேரும் ஏதாவது இதே இமேஜினேஷன் பண்ண மாதிரி பார்த்தா அசல்ல ஃபீலிங் வரும் அந்த போட்டோலாம் பார்க்கும்போது. ஏன் கூட அழகா நமக்கு அற்புதமான ஒரு ஃபீலிங்ஸான காட்சிகள் நமக்கு தருது. ஆனா ரியலா நாம கொடுக்கக்கூடிய அந்த கவலை வரது இல்லையே. சீக்கிரம் ஆகட்டும் மிரட்டுறது, அதாவது பண்றது, இதெல்லாம் நம்ம குர்பானியில செஞ்சோம்னா குர்பானி ஏற்றுக்கொள்ளப்படாது. அதே போன்று குர்பானி கொடுக்கக்கூடியவர்கள், கூட்டு குர்பானி கொடுக்கக்கூடியவர்கள் நாட்டுல 7 பேர் அவசியம் இருக்கணும். அதுல ஒருத்தர் கறிக்காக வேண்டி சேர்ந்தால் 6 பேர் கறி, 6 பேருடைய நீயத்து கட்டு போச்சு குர்பானி கூடாது. ஒரு நாட்டுக்கு 7 பேர் அல்லவா, 5 பேர் சேர்ந்தாங்க, 2 பேர் வரல. இப்ப என்ன செய்யுது? குர்பானி கொண்டு 5 பேர் கிடையாது, 2 பேர் வராதனால 5 பேருக்கு செய்ய வேண்டும். ஒரு நாட்டின் தொகை அளவுக்கு காசை போட்டு ஷேர் செஞ்சு 7 பேர் கொண்டு 5 பேர் கொடுக்கலாம். அந்த 5 பேர் கொடுத்த ஒரு மாட்டை 5 பேருக்கு தனித்தனியாக பங்கை பிரிச்சுட்டு 2 பேர் பங்கு தனியா நிக்கும்ல, அதை 5 பேருக்கு சமமா பிரிக்கணும். இந்த சட்டங்களை எல்லாம் கொடுப்பவர்கள் தெரிஞ்சிருக்க வேண்டும். அல்லாஹ் கிருபையால சட்டங்கள் தெரிய இல்லையோ, ஒரு மாட்டுக்கு 7 பேரும் தெரிஞ்சு வச்சுக்காங்க, குட்டை எப்படியாவது ஃபில் பண்ணிடுறாங்க. குட்டை எப்படியாவது ஃபில் பண்ணி மாட்டை கொடுத்துடுறாங்க, ஒட்டகத்தை கொடுத்துடுறாங்க. சொன்னாங்க, குர்பானி பிராணி நீங்கள் எடை போட்டு வாங்காதீர்கள். அது ஒரு பொருள் கிடையாது, வியாபார சரக்கு கிடையாது. அல்லாஹ்வுக்காக கொடுக்கக்கூடிய ஒரு அற்புத ஒரு செயல். நிறைய பேர் ஆட்டை செய்யறாங்க, எடை போட்டு வாங்குறாங்க. எடை போட்டு வாங்கக்கூடாது, எதை பேசிதான் வாங்குறீங்க ஒழிய எடை போட்டு நீங்கள் வாங்கினால் உங்கள் குர்பானி ஏற்றுக்கொள்ளக்கூடாது. முடிந்த வரை தெரிந்து கொள்ள வேண்டும் சட்டங்கள் என்ற தலைப்பில் இதெல்லாம் அடிப்படை சாரம்சம். ஒரு குர்பானி கொடுப்பதற்கு
அதை அல்லாஹ் இல்லையா நாம் இப்போது சரிப்படுத்தி விட்டோம். அதே போன்று தெரிய வேண்டும் சட்டங்களும் தெரிய வேண்டும் மாண்புகள் என்று பார்க்கின்ற பொழுது இந்த துல்ஹஜ் பெரிய ஒரு நாள் இருக்கு. அந்த நாள் தான் அரபாவுடைய நாள். அந்த நாளில் யார் நோன்பு நோக்கிறாரோ அவருக்கு ஓராண்டு பாவங்கள், முந்தைய ஆண்டு பாவங்கள் மன்னிக்கப்படும், பிந்தைய ஆண்டு பாவங்கள் மன்னிக்கப்படும். அன்றைய தினத்தில் யார் செலவு செய்கிறாரோ அடுத்த ஆண்டு வரைக்கும் பொருளாதாரத்தில் பறக்கத் செய்யப்படும். ஆயிஷா அம்மா சொன்னாங்க, அரபாவுடைய நாள் இன்னைக்கு அல்லாஹ் ஒரு பெரும் கூட்டத்தை நரகத்திலிருந்து விடுதலை செய்யறான். அந்த அப்படிப்பட்ட விடுதலை வேற எந்த நாளும் செய்யல, அந்த அரபாவுடைய நாள்ல செய்யறான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஹைருல் துஆஇ துஆ யௌமுல் அரஃபா. துஆக்களில் ஆக சிறந்த துஆ எந்த நாள் தெரியுமா? அரஃபா நாளில் கேட்கக்கூடிய துஆ தான் சிறந்த நாள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரஃபாவுடைய நாள்ல குர்ஆன் ஓதிட்டு இருக்காங்க. மாறிய பொழுது ஒரு நாய் தொந்தரவு கொடுக்குது. ரசூலுல்லாஹ் திரும்பி பார்த்தாங்க, தொந்தரவு கொடுத்துட்டே இருக்கு. ரசூலுல்லாஹ் ஓடிட்டே இருந்தாங்க. துஆவா முடிச்சுட்டு பார்த்தா அந்த நாய் செத்து கிடக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, உங்கள யாரு பார்த்து இஹ்லாஸா துஆ செஞ்சது? ஒரு சஹாபி சொன்னாங்க, நான் செஞ்சேன் யா ரசூலுல்லாஹ். என்ன செஞ்சீங்க? உங்களுக்கு அந்த நாய் தொந்தரவு கொடுத்துட்டே இருக்குது, நான் அல்லாஹ்ட்ட துஆ செஞ்சேன், யா அல்லாஹ் இந்த நாயை இல்லாம ஆக்கு. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அரஃபாவுடைய நாளில் யார் மன தூய்மையோடு துஆ கேட்பார்களோ துஆ ஏற்கப்படும். எதை முன்னெச்சு கேட்டால் அல்லாஹ் தயாராக இருக்கிறான். அதே போல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த துல்ஹஜ் பிறை 9 சுபஹுடைய நேரத்தில் துவங்கப்படக்கூடிய தக்பீர், தஷ்ரீக்குடைய நாளில் தொடங்கக்கூடிய தக்பீர், அசர் பிறை 12 அசர் வரைக்கும் 23 வக்துக்கு ஒவ்வொரு தொழுகை ஆண்களும் பெண்களும் ஜமாத்தாக தொழுதால் தனியாக தொழுதால் தக்பீர் அவசியம் சொல்லியே ஆக வேண்டும். இந்த மாநில பெரும்பாலும் தக்பீர் சொல்றதே இல்லை. முஸ்லிம்களா வாங்க கொஞ்சம் யோசிங்க, கொஞ்சமாவது கவலை வரணும். முஸ்லிம்கள் தக்பீருடைய நாட்கள்ல 23 வக்து சொல்றது தக்பீர் அவசியம் சொல்லி ஏன் சொல்றாங்க? அந்த தக்பீர் சொல்வதனால் இப்ராஹிமுடைய தியாகம் உங்கள் உள்ளங்களிலும் விதைக்கப்படும். அதே சொன்னார்கள். மாண்புகளை கவிழ்ந்து பார்க்கிற பொழுது ஈதுல் அல்ஹாவுடைய பெருநாள் தினத்தன்று காலையிலே எழுந்திருச்சு குளிச்சு அந்த பெருநாளுக்கு மட்டும் எதுவுமே சாப்பிடாம பசியா வந்து குர்பானி பிராணி கொடுத்ததற்கு பின்னால் தான் உங்களுடைய மற்ற வேலைகளை கவனிக்கும் என்ற சட்டங்கள் முதல் கொண்டு நமக்கு தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கின்றன. நல்லடியார்களே, வாழ்க்கையை நாம் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அரசாங்கம் சார்ந்த எல்லா சட்டங்களும் நமக்கு அப்டேட்டா இருக்கு. எந்த தப்பு பண்ணா எந்த உள்ள போனா வெளியே வரலாம், அதுல பெருமை பேசிக்கிறது அல்ல. இஸ்லாமுடைய சட்டங்களை நாம் அவசியம் தெரிந்திருக்க வேண்டும். எல்லாம் நல்லா எந்த விஷயங்களை நாம் தெரிந்தோமோ பேசினோமோ அதன்படி குர்பானி கொடுக்கக்கூடியவர்கள், அமல் செய்யக்கூடிய நன்மக்களை அல்லாஹ் நம் குர்பானி ஆக்குவானாக. நம் குர்பானி அல்லாஹ் பரிபூர்ணமாக ஏற்றுக்கொள்வானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.